யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. காவ்யா, காலம் எல்லாரையும் மறக்கடிக்க வச்சிரும். இதுக்கான தைரியத்தை கடவுள் உனக்கு கொடுப்பாரு. இதால அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுடா. தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு போடா. தயவு செஞ்சு போ. பசங்க வந்துட்டாங்க போல இருக்க. ஆமாங்க. அவங்கள தான் இருக்கும். வா 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 வாமா. வா காவியா. என்னம்மா இதெல்லாம்? வாங்கடா. என்னங்க என்னங்க இது? மறு வீட்டு பலகாரம் எல்லாம் இவ்வளவா? ஒரு கடை வைக்கிற அளவுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்களேன். மாமா, அப்பா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுதான் மதுரை. பாருங்க. அடடே, இத பாருங்க. அதிரசம், நெய் முறுக்கு, எள்ளுருண்டை. பார்த்தி, உனக்கு பிடிச்ச அதிரசம்டா. ஜீவா, உனக்கு பிடிச்ச பாதுஷா இருக்கு பாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து கொடுத்து அனுப்பியிருக்கான். ஆமாங்க. இதெல்லாம் அவங்களே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கப்பா. ஏங்க, அன்னிக்கும் மஞ்சுவுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா பார்வதி. கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேங்க. இவ்வளவு ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து அதுல வச்சு சரி சரி, நீ போய் ஒரு தட்டு எடுத்து வா. சரிப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிடா. சரி போப்பா. குடு. ஏதாவது எடுத்து வை. பிரியா, அத்தை, மாடியில தேவி அண்ணியும் மஞ்சுவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வா, சரியா? காவியா, நீயும் போமா. பிரியா, என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா, பெரியம்மாவுக்கும் சித்திக்கும் தானே, நான் மட்டுமே போய் கொடுத்துட்டு வரேன். அனி, வா போலாம். சரிங்க அத்தை, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. அக்கா, இங்க பாரு, இன்னைக்கு நியூஸ். என்ன நியூஸ்? அது காஞ்சிபுரத்துல அக்காவுக்கு பார்த்த மாப்பிளைய தங்கச்சிக்காரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். அந்த அவமானம் தாங்க முடியாம அக்கா காரி தூக்கு மாட்டிக்கிட்டாலாம். ஆமா, கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னு போய் அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு அந்த மாப்பிளைய கட்டி வச்சா அப்படித்தானே பண்ணிப்பாங்க. அது அந்த பொண்ணுக்கு அவமானமா இருக்காது? இவ்ளோ பெரிய அவமானத்தை ஒரு பொண்ணால எப்படிதான் தாங்கிக்க முடியுமோ? இதுல என்னக்கா அவமானம் இருக்கு? ஒவ்வொருத்தையும் சட்டையை மாத்துற மாதிரி மாப்பிளைய மாத்திக்கிறாளுங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாளுங்க. அதுங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நடமாடிட்டு தான் இருக்காளுங்க. பிரியா, வா பிரியா. என்னம்மா? மறு வீட்டுக்காக அம்மா பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அத்தை உங்களுக்கு தர சொன்னாங்க.
உன் வீட்டு சம்பந்தப்பட்டத உன் மாமாவுக்கும் உன் அத்தைக்கு மட்டும் கொடு, எங்களுக்கு வேணாம். இல்ல பெரியம்மா, ஒரே வீட்ல இருக்கோம். இந்த வீட்லயே பெரியவங்க நீங்க எடுத்துக்கலனா எப்படி? வீட்டுக்கு பெரியவன்னு உனக்கு தெரியுது, யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியலையே. சரி சரி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இதெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க அத்தை மாமாட்ட கொடு. உன்னையும் உன் தங்கச்சியும் பாக்குறப்பெல்லாம் உங்க அப்பா முகம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் எனக்கு பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என் புருஷன் சாவுக்கு காரணமானவனே அவன்தான். இன்னைக்கு உங்களையே என் வீட்டுக்கு அனுப்பி ஏன் நிம்மதியை கெடுக்க எல்லா வேலையும் பண்ணிட்டான். இன்னைக்கு சொல்றேன், உன் அப்பா பண்ண துரோகத்துக்கு அவன் நல்லாவே வாழ மாட்டான். குருவி கூடு மாதிரி இருந்த இந்த குடும்பத்தை இவ்வளவு வருஷமா பாதுகாத்துட்டு வந்த. இதுல நல்ல பாம்பு மாதிரி உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து குடி வச்சிட்டான். அவன் நினைக்கிறது ஒரு நாளும் இந்த வீட்ல நடக்காது. நான் ஒரு காலம் விட மாட்டேன். அவனுக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன். ஏமா பிரியா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நிச்சயமானது பார்த்திபனோட, ஆனா தாலி கட்டி குடும்பம் நடத்துறது ஜீவாவோடயா? உனக்கே இது அருவருப்பா இல்ல? பொதுவா எந்த பொண்ணும் இந்த மாதிரி காரியத்தை எனக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. பார்த்திபன் தான் உன் புருஷன்னு உன் மனசுல என்னென்ன எண்ணத்தை வளர்த்திருப்ப. ஆனா இப்ப நம்ம ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பார்த்திப மேல வச்சிருந்த கனவெல்லாம் என்னமா ஆகும்? உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வையேன், நிச்சயமா கழுத்துல இருந்த தாலியை தூக்கி போட்டுட்டு எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருப்பேன். இந்த அவமானத்தோடையும் அசிங்கத்தோடையும் என்னாலெல்லாம் வாழவே முடியாது. அக்கா, அவங்களுக்கு ஸ்வீட் வேணாம் போல இருக்கு, வாங்க போலாம். ஏய், காஃபி கப்பெல்லாம் இருக்குல்ல, யார் எடுத்துட்டு போவா? போய் எல்லாத்தையும் கிச்சன்ல கழுவ போடு. என்ன பாக்குற, எடுத்துட்டு போ. கீழே வை அத. காவியா, அது கீழே வை. கீழே வெயின்னு. வைக்காத கீழே. இது பாருங்க, எங்க கல்யாணத்தை பத்தியோ எங்க குடும்பத்தை பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. இந்த வீட்ல அருணாச்சலம் பார்வதிக்கு தான் நாங்க மருமகளா வாழ வந்திருக்கோம். உங்களுக்கு வேலைக்காரியா கிடையாது. காவியா, எங்களை கண்டிக்கிறதுக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம். என்னச்சுக்கா? என்னம்மா? என்ன இங்க பிரச்சனை? ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்னடா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்திருக்கியா?
இல்ல என்ன மிரட்ட அடியாள கொண்டு வந்திருக்கியா? வந்து 4 நாள் கூட ஆகல. இவெல்லாம் எனக்கு நேரா நின்னு பேசிட்டு இருக்கா. என்ன நடக்குது இந்த வீட்ல? அக்கா ப்ளீஸ்க்கா, பாவம் விவரம் தெரியாத பொண்ணு. அவ ஒருவேளை உன் மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தான்னா அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, இதோட பிரச்சனையை விட்டுருக்கா, பெருசுப்படாதுக்கா ப்ளீஸ். டபார், அவகிட்ட மரியாதையா சொல்லி வை. பெரியவங்க சொன்னா அதை கேட்டுக்கணும்னு சொல்லி வை. எதிர்த்து பேசினா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சரிக்கா, சரி, இனிமே எந்த பிரச்சனையும் வராது, சரியா? காவியம்மா, நீ உள்ள போ. பிரியா, நீ இவளை உள்ள கூட்டு போ. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியாக்கா? மாமா, நாங்க உங்களுக்கு தான் மருமக, இவங்களுக்கு கிடையாது. எங்களை திட்டுற உரிமை, கண்டிக்கிற உரிமை உங்களுக்கும் அத்தைக்கும் தவிர வேற யாருக்கும் கிடையாது. நீ வாக்கா போலாம். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இவளுங்க 2 பேரும் உனக்கு மருமகளா கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. அக்கா, என்ன மச்சு இது? என்ன அக்கா, புதுசா வந்த மருமகளுக்கு முன்னாடி எங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டல? நல்லா இருக்குனே, நல்லா இருக்க. என்ன மச்சுமா நீ கொஞ்சமாவது நீ? ஏய் ரம்யா, எங்களை கண்டிக்கிறதுக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. நிச்சயமானது பார்த்திபனோட, ஆனா தாலி கட்டி குடும்பம் நடத்துறது ஜீவாவோடயா? உனக்கே இது அருவருப்பா இல்ல? பார்த்திபன் தான் உன் புருஷன்னு உன் மனசுல என்னென்ன எண்ணத்தை வளர்த்திருப்ப. ஆனா இப்ப நம்ம ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, பார்த்திபன் மேல வச்ச நீ கனவெல்லாம் என்னமா ஆகும்? பிரியா, ஆர் யூ ஆல் ரைட்? ஒன்னும் இல்லையே, என்னாச்சு? அத்தை பேசினதை பத்தி அம்மா இப்பதான் சொன்னாங்க. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் ஐம் ரியலி சாரி. ஐயோ, நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? அத்தை பேசினது அநியாயம்தான். ரொம்ப தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறதான முறை. விடுங்க, பெரியவங்க பேசிட்டாங்க, அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. விடுங்க ஜீவா. அத்தை எங்க அப்பாக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. சில நேரத்துல அவங்க இந்த மாதிரி தான் புரியாம வார்த்தையை விட்டுருவாங்க. ஆனா அவங்கள கண்டிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. அப்பா
அப்பாவுக்கு அவங்க மேல பெரிய மரியாதை உண்டு. அத்தை சொல்றத எப்பவுமே எதிர்த்து பேசவே மாட்டாரு. புரியுதுங்க. அத்தை தான் அப்பாவுக்கு எல்லாமே. அதனால அத்தைக்கு அந்த மரியாதை கொடுப்பாரு. ஆனா அதையவே அத்தை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதான் இப்படி. நீங்க தயவு செஞ்சு இதை பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேனே ஜீவா. ம். காவியா அவங்கள பதிலுக்கு பதில் பேசிட்டா. அத நினைக்கும் போது பயமா இருக்கு. அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். மாமா மேல அப்பா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரோ அதே அளவுக்கு பாசம் உங்க 2 பேர் மேலேயும் வச்சிருக்காரு. நீங்க 2 பேருமே அவருக்கு மக மாதிரிதான். எங்க அம்மாவுக்கும் அப்படிதான். என்னைக்கும் எந்த நாளும் அப்பா உங்களையோ காவியாவையோ விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அத பத்தின பயம் உங்களுக்கு வேண்டாம் பிரியா. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன். ஜூஸ். முழுக்க அப்பா இப்பதான் சொன்னாரு. அத்தை கிட்ட இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப சரிதான். அவங்க பிரியா கிட்ட இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. அவங்க இந்த மாதிரி கேள்வியும் கேட்டிருக்க கூடாது. உண்மையிலேயே அவங்க பிரியா கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இந்த அளவுக்கு நாகரிகமே இல்லாம அவங்க நடந்துகிட்டது ரொம்பவே தப்பு. அவங்க நாகரிகமே இல்லாம பேசினப்போ இந்த மாதிரி சத்தமா பதில் சொன்னதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. நீ சரியாதான் பேசியிருக்க காவியா. அதை நினைச்சு உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. அப்பா அம்மா இதை பார்த்துப்பாங்க. பெரியவங்கன்ற ஒரே காரணத்துக்காக தலை குனிஞ்சு அதை கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியா வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா நீ போல்டா பேசின பாரு, இதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். நீ இப்படியே இரு காவியா. யாருக்கு அவனை மாத்திக்க வேண்டாம். ஜூஸ். சரி, இங்க வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சிரு.